இந்த ஆகஸ்ட் மாசத்தினுடைய இந்த 3வது வாரத்துல உதாரித்தனமான ஆடம்பரமான செலவு செய்கிறவளாய் இருந்தன்னா அதை நிறுத்து. நீ மார்வாடி கடைக்கு போக வேண்டிய அவசியம் வராது. உன் வீட்டுக்கு விருந்துக்கு ஆட்கள் வர்றாங்களோ, உன் வீட்டுல என்ன இருக்குதோ அதை செஞ்சு கொடு. அதை சந்தோஷமா சாப்பிடுறவன் தான் உண்மையான உறவுக்காரன். KFCல போய் வாங்குறதுக்கு கடன் வாங்கி கம்மல அடகு வச்சு 2000 ரூபாய்க்கு வச்சு வந்தவங்களுக்கு விருந்து போட்டேன் அப்படின்னு சொன்னா அது தேவ சித்தம் அல்ல. நிறைய பேருங்க வந்து பஞ்ச பரதேசிகளா இருக்கிற காரணம் தெரியுமா? ஊதாரித்தனம். அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, யார் என்ன நினைப்பாங்கிறது முக்கியம் இல்ல. தேவன் நான் செய்கிற காரியத்தை குறித்து என்ன நினைப்பார்? நீ கடன் கொடுப்பாய், ஏன் இப்ப போய் வாங்குற? எவனுக்காகவோ? அவங்கெல்லாம் வருவான் தின்னுட்டு அதுல கூட குறை சொல்லிட்டு போவான். ஏன் அவனுக்காக நீ கடன்காரன் ஆகுற? உங்ககிட்ட இருக்கிறத கொடு. ஒருவேளை உங்களுக்கு இதெல்லாம் கடினமா தெரியலாம். ஊர் நாட்டில இருந்து வரவங்களுக்கு எல்லாம் சிலருக்குலாம் நான் சொல்றேன், ஏன் கொடுக்குறீங்க? நீங்க ஊர் நாட்டில இருந்துலாம் வந்தா அவங்க வெறுங்கையை வீசிக்கிட்டு வருவாங்க. இங்க பெங்களூர்ல இருந்து 2 பேக் நிறைய துணி வாங்கி கொடுக்கணும், அது வாங்கி கொடுக்கணும், போக்குவரத்து செலவும் கொடுக்கணுமா, இல்லாட்ட உறவு கெட்டு போயிடுமா. அந்த பிளட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் உன் ரத்தத்தை உரிவான். ஆனா இங்க இருக்கிற பிளட் ரிலேட்டிவ் உன் ரத்தத்தை உரிய மாட்டான். ஹலோ, கடன் கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் சாத்தான் இல்ல, உன்னுடைய ஊதாரித்தனம், உன்னுடைய ஒழுங்கற்ற வாழ்க்கை. பக்கத்து வீட்டுக்காரங்க ஒண்ணு வாங்கின உடனே நானும் வாங்கணும் நீ பேராசை இச்சை கொள்றியே, அதனாலதான் நீ கடன்காரனா மாறுற. அந்தந்த மாதம் நான் இப்ப சொல்லி தரேங்க, கர்த்தருக்கு ஒரு தசம பாகம் கொடுக்கிற பழக்கம் இருக்கா? அப்படி இல்லைன்னா முதல்ல அதை உருவாக்கு. 2, உன் குடும்பத்துக்கு ஒரு தசம பாகம் எடுத்து வை. புரியுதா புரியலையா? 10,000 ரூபாய் உன் சம்பளம், கர்த்தருக்கு எவ்வளவு கொடுக்கணும்? சரி வச்சிட்டீங்களா? முதல்ல அதை எடுத்து வைங்க. கர்த்தருக்கு அடுத்தபடி உன் குடும்பம், அந்த குடும்பத்துக்காக ஒரு 1000 ரூபாய் எடுத்து வைங்க சேவிங். மீதி 8000 ரூபாய் இருக்கு பாத்தீங்களா? அதுல வந்து உணவு, படிப்பு, மருத்துவம், எமர்ஜென்சிஸ், இந்த மாதிரி ஒரு பட்டியல் போட்டு வச்சுக்கோ. அப்படிலாம் வாழ முடியுமா பாஸ்டர்னு கேட்குறீங்களா? நான் பிறந்த நாள் முதல் இப்போ இதை பேசிட்டு இருக்கிற வரைக்கும் நான் அப்படி தாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இதுக்கெல்லாம் வேற யாரையும் நான் சொல்ல, நான் என் வாழ்க்கையே சொல்றேன். 1 ரூபாய் செலவு செய்வதற்கு முன்பு அதுல எத்தனை பைசா இருக்கு? 1 ரூபாயில எத்தனை பைசா இருக்கு? கணக்கு படிச்சவங்க சொல்லுங்க. 100 பைசா இருக்கு. 1 ரூபாயில 100 பைசா இருக்குல்ல? அப்போ 1 ரூபாயை செலவு செய்யறதுக்கு முன்னாடி 100 முறை யோசித்துக்கோ. இது தேவையா? இது இந்த செலவு தகுதியானதா? நிறைய பேர் வந்து மற்ற மதத்தினர் பணத்தை வந்து என்ன செய்யறான், நீ அப்படிலாம் செய்யாத, பணத்தை நீ வொர்ஷிப்லாம் பண்ணாத. ஆனா அது யார் தர்றது? வெறுங்கையாய் பிறந்த, இன்னைக்கு உன் கையில என்னென்னவோ இருக்க, இதெல்லாம் கர்த்தர் தந்தது. அதனால கர்த்தருக்கு 10ல் 1 கொடுக்கிறவன் விசுவாசி, கொடுக்க மனமற்றவன் அவிசுவாசி, கொடுக்க மறுக்கிறவனும் அவிசுவாசி தான். ஏன்னா அவங்களுக்கு யார் மேல விசுவாசம் இல்ல. ஏன்னா கொடு, அப்பொழுது உனக்கு என்ன செய்யப்படும்? ஒருவேளை நீங்க தசம பாகத்தை குறித்து பேசுறது என் நோக்கம் இல்ல, ஆனா இதை சொல்லாம போனா நான் துரோகியா மாறிடுவேன். ஏன்னா நீ ஆசீர்வாதம் அடைவதற்குரிய வழியை உனக்கு கற்றுக் கொடுக்க தான் என் ஆண்டவர் இங்க வச்சிருக்கிறாரு. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் கண்டவனுக்கெல்லாம் அனுப்புன்னு சொல்லல. என் பண்டக சாலைனா என் வீட்டுல ட்ரெஷரி ரூம், பணம் வைக்கிற இடத்துல கொண்டு வந்து கொடு, அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேனோ மாட்டேனோ என்று. அதுவும் எப்படி தெரியுமா? வானத்தின் பலகணிகளை திறந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேனோ மாட்டேனோ என்று அதனால் என்ன செய்து பார்.